ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம இஷாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான சீரீஸ் உடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். உண்மையிலே ரொம்ப தரமான ஒரு சீரீஸுங்க. தமிழ் டப்பிங் உடைய OTTல இருக்கு. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. ஆந்திரால இருக்கிற ஒரு வித்தியாசமான கிராமம். அந்த கிராமத்துல நாயுடு அப்படின்ற ஒருத்தர் அங்க இருக்கிற எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவருக்கு ஒரு பொண்ணு பிறகுறாங்க. ஒரு நாள் அவங்க பொண்ண ஒரு வயசான தாத்தாக்கு திருமணம் பண்ணியும் வைக்கிறாரு. ஆனா அந்த இரவு நடக்கக்கூடாத ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. அதுதான் நாயுடுடைய வாழ்க்கையவே புரட்டி போடுது. அதுக்கப்புறம் நாயுடுக்கு வர ஆபத்துகள் என்ன, அவங்க பொண்ணு அந்த இரவு என்ன பண்ணாங்க அப்படின்னு ட்விஸ்ட் மேல பல ட்விஸ்டுகளோட இந்த சீரீஸ் நகரும். இப்ப இந்த சீரீஸ்ல என்ன இருக்குன்றத உள்ள போய் பார்த்துடலாம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே பாரதி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் ஹீரோயினுங்க. அவங்க படிக்கிற காலேஜ்ல அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்று கம்பீரமா நிறைய தைரியமான வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஹீரோயினை பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மரியாதைங்க. அந்த காலேஜுக்கு மட்டும் இல்ல, அந்த ஊருக்கே நம்ம பாரதியை பார்த்தா மரியாதை தான். ஏன்னா அவங்க ரொம்ப உயர்ந்த உள்ளத்தோட நடந்துப்பாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரியா இருந்து அங்க ஒரு NGOக்கு அதிகமா காசு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. இப்ப கூட அந்த NGOட தலைவர் அங்க வந்திருக்காருங்க. அவர் நடத்துற NGO பத்தியோ அங்க சொல்லிட்டு இருக்காரு. நிறைய அனாதை பசங்களுக்கு நாங்க உதவி பண்றோம், நீங்க எதனா காசு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியும் கேக்குறாரு. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க வளையல கலட்டி கொடுக்குறாங்க. கட் பண்ணா இப்ப கார்த்திக் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் நாயுடுடைய ரைட் ஹேண்டோட பையங்க. ஆரம்பத்துல நான் சொல்ற கேரக்டர்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியுங்க. இப்ப அந்த கார்த்திக்குமே இந்த படத்துடைய வில்லனான நாயுடு அப்படின்ற ஒரு பிசினஸ்ல எல்லாம் கொஞ்சம் பாத்துப்பாங்க. அப்படி நாயுடுடைய லாரியவே இப்ப போலீஸ்காரங்க சீஸ் பண்ணிட்டாங்க போல. இப்ப சூரி அப்படின்ற ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டோ இந்த கார்த்திக் ஸ்டேஷனுக்கு வரா. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரையே மிரட்டுறான். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திக்குடைய பேச்சை கவனிக்க மாட்டாரு. நாயுடுல எனக்கு யாரும் தெரியாது, அவங்க லாரியில தப்பான பொருள் இருந்தது, நான் சீஸ் பண்ணி தான் வைப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இப்ப ராத்திரியே அந்த இடத்துக்கு இந்த கார்த்திக் கூட சூரியன்னு ஒருத்தரை கூட்டு போனாரு பாத்தீங்களா. அந்த சூரியோட தம்பி அனுப்பி அந்த இன்ஸ்பெக்டர் கதையை முடிச்சு அவர் சீஸ் பண்ணி வச்சிருந்த லாரியை எல்லாத்தையும் மீட்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட நபர்கள் தான் அந்த கிராமத்துல இருப்பானுங்க. அவனுங்க எல்லாருமே அந்த நாயுடுடைய ஆட்கள் தாங்க. இப்ப அந்த ஊருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு. பேரு சத்யா. முன்னாடி இங்க இருந்த இன்ஸ்பெக்டரை யாரா இப்படி பண்ணதுன்னு சொல்லி அங்க ஏரியால இருக்கிற எல்லா ரவுடிகளையும் அவர் கைது பண்றாரு. அப்பதான் புதுசா வந்த அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் உண்மையாலேயே அந்த நாயுடு யாரு, எப்படி அவன் கண்ட்ரோல்ல இந்த இஷாகப்பட்டினம் அப்படின்றது ஊரே இருக்கு, அவன் அந்த ஊருக்கு எப்படி வந்தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம சமுத்திரக்கனி இருக்காரு பாத்தீங்களா, அவர் தாங்க இந்த படத்துடைய வில்லனும் சரி ஹீரோவும் சரி. அவர் தான் நாயுடு. அவர் ஆக்சுவலி இந்த ஊர்க்காரரே இல்லைங்க. அங்க ஊர்ல ஆர்பர் இருக்கோங்க. அந்த ஆர்பர்ல வேலை பார்க்கறதுக்காக தான் நம்ம வில்லன் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அவருக்கு வாழ்க்கையில எதுனா பெருசா சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கோங்க. அப்படி கோட்டையா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நண்பனும் இந்த நாயுடுக்கு கிடைக்கிறாரு. அவரோட சேர்ந்துட்டு தான் அவர் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த ஊர்ல பிசினஸ் பண்ணணும்னா ஒரு பெரிய மனுஷன் இருக்காருங்க. அவர் கண்ட்ரோல்ல தான் அந்த ஊர் இருக்கும். அந்த பெரிய மனுஷன் ரொம்ப நல்லவரு. உழைப்பாளிகளுக்கு சரி பங்கு கொடுக்கணும், உழைக்கிறவங்க மேல வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த ஊர்க்காரங்களோட பழகுவாரு. நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவாரு. அப்படிப்பட்ட பெரியவர்கிட்ட தான் வந்து இந்த வில்லன் வேலை கேட்கிறாரு. நம்ம வில்லனுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கிறத பார்த்தோம், வேற ஊருக்கார வேற சொல்ற அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்க அப்படிதான் இந்த பெரியவருடைய கேங்ல நம்ம வில்லன் சேர்றாரு. இப்போ அதே ஊருக்குள்ள சில பர்மாக்காரங்க வராங்க. அந்த பர்மாக்காரங்களுடைய தலைவரா பிரகாஷ் ராஜ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. பர்மாக்காரங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்காம எல்லாருமே நம்ம ஊர்ல இருந்து போனவங்க தானே அப்படின்ற மாதிரி அவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பெரியவர் அந்த ஊர்ல ஒன்னா வாழ. ஆனா நாளளவுல அவங்களுக்குள்ள சண்டை மோதல் எல்லாமே வெடிக்குது. அந்த பர்மாக்காரருடைய தலைவரான பிரகாஷ் ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த பெரியவர்கிட்ட இருக்கிற இந்த ஹார்பரை எப்படின்னா தன்வசமாக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா இந்த பெரியவர் இந்த ஹார்பரை வச்சுக்கிட்டு வெறும் நல்லது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட மட்டும் வந்துருச்சுன்னா நிறைய தவறான விஷயங்கள் எல்லாம் பண்ணி பயங்கரமா டெவலப் ஆயிடலான்ற மாதிரி தான் அவர் யோசிப்பாரு. இது எல்லாம் ஒரு ஓரத்துல இருந்து நம்ம வில்லனும் கவனிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இந்த பிரகாஷ் ராஜ் தான் அசிஸ்டன்டோட உட்காந்து இதை எப்படி அடையலான்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம வில்லனான நாயுடு வராரு. அந்த பிளான்ல என்னையும் சேர்த்துக்கோங்க, உங்களோட இருந்து நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி அந்த பிரகாஷ் ராஜ் கிட்டையும் சொல்ல, கீழே இருக்கிற பீடி கட்டை முதல்ல எடுத்துக்கொடு, அதுதான் உனக்கு கொடுக்குற முதல் வேலைன்ற மாதிரி சொன்னதும் இந்த வில்லனுக்கும் கோவம் வந்துருது. அவங்க முன்னாடியே உட்காந்து புகை பிடிச்சுக்கிட்டோம், நான் உங்க நல்லது தான் சொல்றேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஆர்பரை எப்படின்னா பிடிப்போம்,
அந்த பெரியவருடைய கதையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் சொல்றாரு. இப்படி ஒரு வேலையில தான் அந்த ஊருக்குள்ள ஒரு திருவிழா வருதுங்க. அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்கிற எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்து, நம்ம நாயுடு இருக்காருல அவருக்கு கூட துணிமணி எடுத்து கொடுத்து அந்த திருவிழாக்கு ரெடியாக சொல்றாரு. திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த பெரியவர் அந்த ஊருக்கு நடுவுல அந்த குலதெய்வ சாமி கிட்ட அவரு தான் முதல்ல வந்து வேண்டி பாருங்க. அப்படி அவரும் வேண்டிட்டு அதுக்கு அடுத்ததா வந்து பிரகாஷ் ராஜையும் அங்க பூஜை பண்ண சொல்றாரு. பிரகாஷ் ராஜுக்கும் இது ஒரு பெரிய கௌரவமா இருக்க. அப்பதான் அந்த கூட்டத்துக்கு நடுவுல நம்ம வில்லன் இருக்காருல நாயுடு அவரு நடந்து வராரு. நேரா அங்க சாமி சிலைக்கு பக்கத்துல நிக்கிற அந்த பெரியவருடைய கதையையும் ஒரு அருவா வச்சு அவரு முடிக்கிறாருங்க. அதுவும் அது எல்லாமே அந்த ஊருக்கு நடுவுல நடக்குது. இத ஊருக்காரங்களும் பாக்குறாங்க. ஆல்ரெடி அந்த ஊருக்காரங்க எல்லாரும் அந்த பெரியவருடைய ஆளு அப்படின்றதுனால துடிச்சு போறாங்க. அங்கேயே நம்ம நாயுடுவோட கதையை முடிக்கிறதுக்கும் அவங்க ஓடி வராங்க. அப்பதான் இந்த பர்மாக்காரங்களோட தலைவனான பிரகாஷ் ராஜ் கிட்ட நம்ம நாயுடு உன்னோட ஆட்களை வச்சு இந்த ஊருக்காரங்களெல்லாம் தடுத்து நிப்பாட்டு, கொஞ்ச நாள்ல இந்த ஊரையே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்படி தடுத்து நிப்பாட்டி அங்க இவருதான் இந்த நாயுடுவையே உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் நாயுடு முன்னாடி கோட்டையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அவரோட ரைட் ஹேண்டு. இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து கூட இந்த பிரகாஷ் ராஜையும் சேர்த்துக்கிட்டு இந்த விசாகப்பட்டினம் அப்படின்றத ஊரை வேற லெவலா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஹார்பர்ல நிறைய இல்லீகலான பிசினஸ் எல்லாம் பண்றது, நிறைய விஷயங்களை கடத்துறது அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் பண்றாங்க. அப்படிதாங்க இந்த வில்லன் வளர்ந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 20 வருஷமா இப்ப இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படிதான் நிகழ்காலத்துல இந்த கதையை காமிக்க, இப்ப இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா அவர் இந்த ஃபீல்டுல இருக்கிற மாதிரி காமிக்க, அவருக்கு முன்னாடி உதவி பண்ண பிரகாஷ் ராஜ அவரு வீட்டுல ஒரு அடியாள் மாதிரி தான் நம்ம வில்லன் நடத்துவாரு. இது எதுவுமே இந்த பிரகாஷ் ராஜுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. இந்த நாயுடுவை உருவாக்குனதே நான் தான். இப்ப என்னன்னா இந்த நாயுடு அவனோட ரைட் ஹேண்ட் எல்லாம் நம்ம முன்னாடியே உட்காந்து திமிரா பேசுறாங்க, நம்மளுக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் சூரி அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்க, இந்த சூரி தான் இந்த நாயுடுவோடைய பொண்ணான நம்ம ஹீரோயினை காதலிப்பாருங்க. ஹீரோயின் காலேஜ் முடிச்சிட்டு வரப்போ நாயுடு எப்பவுமே அவர் டிரைவரான இந்த சூரிய தான் பிக்கப் பண்ண அனுப்புவாரு. அப்படி பிக்கப் பண்ணி தான் காதலியும் பிக்கப் பண்ணிடுவாரு. ஹீரோயின் அப்படியே அவங்க வீட்டுக்கு வர அவங்க அப்பாவும் ஏதோ என்ஜிஓக்கு உன் தங்க வலையில கொடுத்தியாமே, எதுக்கு அதெல்லாம் கொடுக்குறன்ற மாதிரி கேட்க, நீங்க தான் எந்த நல்லதும் பண்ண மாட்டீங்க, அட்லீஸ்ட் நானாச்சும் பண்ணிட்டு போறேனே அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க. நாயுடுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. ஆனா நாயுடுடைய ரைட் ஹேண்ட் இருக்காரு பாத்தீங்களா கோட்டையா, அவரு அதை தடுத்து நிப்பாட்டுறாரு. என்னதான் நாயுடு தான் பொண்ண ஒரு பொண்ணு மாதிரி பார்க்கலனாலும் கோட்டையா தான் தன்னுடைய பொண்ணு மாதிரி இந்த ஹீரோயினை வளர்ப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த ஊருக்குள்ள ஒரு ஆட்டோக்காரரை காமிக்கிறாங்க. இவர் ரொம்ப நாணயமானவருங்க. பேரு ஜகா. அவருக்கு ஒரு தம்பி இருப்பான், அதுக்கப்புறம் ஒரு மனைவி இருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் அவருக்கு உலகம். தம்பியும் அங்க இருக்கிற ஒரு பள்ளியில கொண்டு வந்து இவர் டிராப் பண்ணிட்டு தான் சவாரிக்கே போவாரு. இன்னொரு பக்கம் இந்த பிரகாஷ் ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஹார்பர்ல அங்க இருக்கிற கூலிகளுக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாருங்க. அதெல்லாம் அவருக்கு பெரிய அவமானமா இருக்குங்க. அப்பதான் பொறுத்தது போதும், நம்ம நாயுடுக்கு எதிராக சதி பண்ணி நாயுடுவை போட்டு தள்ளி அவன் இடத்துக்கு நம்ம வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி பிளான போடுறாரு. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு என்ஜிஓக்கு கூட ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல, அப்படி அந்த என்ஜிஓலயும் அவங்க வந்து சேர்றாங்க. உங்களோடயே இருந்து நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரியும் சொல்றாங்க. நம்ம நாயுடுக்கு அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாமே இந்த கோட்டையா தாங்க, அதாவது அந்த ரைட் ஹேண்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்ததா இப்ப இந்த விசாகப்பட்டினத்தையே ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஆந்திராவையே ஆளணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த நாயுடுக்கு எதிராக சதி பண்றதுக்காக நாயுடுடைய எதிரியான பிரதாப் அப்படின்ற ஒரு வயசானவர் கிட்ட வந்து சேர்றாருங்க. இதெல்லாம் நாயுடு தெரியாம தான் பண்றாரு. அதே மாதிரி இங்க இந்த வில்லனான நாயுடுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. சென்னையில இருந்து ஒருத்தரும் டெல்லியில இருந்து ஒருத்தரும் அவங்களோட எல்லாம் அவரு பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம வில்லன் எப்பவுமே அவர் கீழே இருக்கிற 56 கார்பரேஷனை தன் கைக்குள்ள வைக்கணும்னு நினைப்பாருங்க. ஏன்னா அப்பதான் அவரால் சுதந்திரமா பிசினஸ் பண்ண முடியும். அதுக்காக அங்க இருக்கிற கவுன்சிலர்லாம் தங்களுடைய ஆளாவே நிப்பாட்டுவாரு. இப்பதான் சில வருஷங்களுக்கு முன்னாடி, இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த கதையை காமிக்கிறாங்க. இந்த ஊருக்கு வந்த புதுசுல இந்த வில்லன் நாயுடு தான் குடும்பத்தோட ஒரு திருவிழாக்கு வந்திருப்பாங்க. இருக்காங்கல்ல, இவங்க தான் ஹீரோயினுடைய அம்மா. ஹீரோயினுடைய அம்மா எப்பவுமே இந்த நாயுடுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. தான் பொண்ணை ரொம்ப தைரியமா வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம பிரச்சனைகள் எப்பவுமே கிட்ட இருந்து பார்க்கும்போது தான் பெருசா இருக்கும், அதுவே தூரத்துல இருந்து பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கும். அப்படி எல்லாத்தையும் சின்னதா பார்த்து பழகுன்ற மாதிரி நிறைய அறிவுரைகள் கொடுப்பாங்க. சோ அப்படி சின்ன வயசுல இருந்து தான் அப்பாவை ஒரு வில்லன் மாதிரி தான் நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அது இப்ப வரைக்குமே தொடருங்க. இப்ப அந்த ஊருக்குள்ள ஒரு எம்எல்ஏ காட்டுறாங்க. அந்த எம்எல்ஏ கூட நம்ம நாயுடுடைய ஆளுதாங்க. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்திருப்பார்ல அந்த சிஐ சத்யா, அவர் கேஸை எப்ப விசாரிப்பீங்கன்னு கேட்டதுக்கு, அதுக்கு தானே புதுசா இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, சீக்கிரமா முடிவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த சிஐ சத்யாவை போட்டு தள்ளினாரோ அவரோடயே போயிட்டு அந்த எம்எல்ஏ உட்கார்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் மறுபடியும் அந்த என்ஜிஓக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த என்ஜிஓ தலைவனும், எதுக்கு மேடம் எவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எதனா பிரச்சனையாட போகுதுன்ற மாதிரி சொல்ல, அட விடுங்க சார், இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தா நிறைய புண்ணியம் வந்து சேரும்னு சொல்லுவாங்க, ஏழை பசங்களுக்கு தானே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இங்க ஜகா அப்படின்ற அந்த ஆட்டோக்காரர்
கவுன்சிலரை காமிக்கிறாங்க. அவரு இப்போ வீட்டுக்கு வராருங்க. அவரு ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன சண்டை, அதாவது அநியாயம் நடந்தா அங்க போய் சண்டை போட்டுருவாரு. அதுக்கெல்லாம் போறதுனாலயே அவரோட மனைவிக்கும் இவருக்கும் அப்பப்போ சண்டை வருங்க. அவங்க ரொம்ப கோவத்தோட இருப்பாங்க. ஆட்டோ ஓட்டுறனா ஆட்டோ ஓட்டுறத மட்டும் பாரு, தேவையில்லாத ஊர் தகராறெல்லாம் தலையிடாதுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதை இப்பவும் தொடர்ற மாதிரி காமிக்க, இப்ப இந்த ஜகா இருக்கிற ஊருக்குள்ள ஒரு கவுன்சிலர் இருப்பாருங்க. அந்த கவுன்சிலர் இந்த நாயுடைய ஆளுதான். அவரையும் பார்த்துட்டு இந்த ஜகா சில மனுலாம் எழுதி கொடுக்குறாரு. அதுல அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் எப்படி சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் இருக்குங்க. ஆனா கவுன்சிலரோ அந்த லெட்டரை மடக்கி வச்சுட்டு, தம்பி இதெல்லாம் நாயுடு கிட்ட போய் சொன்னோன்னு வையன், கண்டிப்பா பண்ணி கொடுக்க மாட்டாரு. நம்மள மாதிரி ஆளுலாம் கவுன்சிலர் ஆறது பெருசுதான், ஆனா இதெல்லாம் மொத்தமா பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு போன் கால் வருதுங்க. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த சிஐ சத்யா போய் சேர்ந்திருப்பார்ல, அதுக்கு குப்பத்துல இருக்கிற பசங்க தான் காரணம்ன்ற மாதிரி இப்ப புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் தூக்கி இந்த பசங்களை போட்டு அடிக்கிறாங்களா. இதை கேட்டதும் இந்த ஜகாக்கும் கோவம் வருது, கவுன்சிலருக்கும் கோவம் வருது. நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஜகா கோவப்பட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டக்கே, இப்படி அநியாயமா குப்பத்த ஆளுங்களை போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன குற்றம் நடந்தாலும் அதுக்கு நாங்க தான் காரணம்னு தோணுதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேள்வி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் கவுன்சிலர் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேஷன்ல இருந்து அந்த பசங்களெல்லாம் வெளியே கூட்டிட்டு வராரு. இங்கிட்டு நம்ம வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு சொந்தமா ஒரு கேஸ் கம்பெனி வச்சிருப்பாருங்க. அப்படி அவரோட கேஸ் லைன் இருக்கு பாத்தீங்களா, பைப் லைன், அது அந்த ஊர் முழுக்க போட்டு வச்சிருப்பாரு. அது கவர்மெண்ட் கிட்ட நல்ல அப்ரூவல் எல்லாம் வாங்காம தான் நடத்திக்கிட்டு இருப்பாரு. சோ இப்படிதாங்க அந்த ஊர்ல காலங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க கார் டிரைவரான சூரியோட சேர்ந்து சுத்துறது, இன்னொரு பக்கம் நம்ம ஆட்டோக்காரரான ஜகா தான் மனைவியோட சந்தோஷமா வாழ்றதுன்ற மாதிரி இவங்க வாழ்க்கை போகும்போது தான் அந்த ஊருக்குள்ள ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடக்குது. முன்ன சொன்ன பாத்தீங்களா, ஒரு கேஸ் பைப் லைன் அங்க போயிட்டு இருக்கோம், ஊர் முழுக்க இருக்கோன்ட்டு, அது திடீர்னு ஒரு நாள் லீக் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. அதே வேலையில தான் ஊருக்கு நடுவுல ஸ்கிரீனு கட்டி அதுல படம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த படம் பார்க்கறதுக்கு நிறைய பசங்க எல்லாம் போயிருக்காங்க போல. அதுல ஒருத்தனா இந்த ஜகாவுடைய தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவனும் போயிருக்கான். இப்ப அங்க கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது திடீர்னு வெடிக்க செஞ்சிருது. அந்த வெடி விபத்துல நிறைய பேர் அங்க போய் சேர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல நம்ம ஜகாவோட தம்பிக்கும் பெரிய பாதிப்பு அடைகிறாங்க. இப்ப ஊர்க்காரங்க முழுக்க அங்க இருக்கிற மருத்துவமனையில தான் குவிறாங்க. நாயுடுவோடைய அஜாக்கிரதையால் தான் இது எல்லாமே நடந்தது, நாயுடு தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாதிரி ஊருக்காரங்க முழுக்க நாயுடு மேல கோவப்படுறாங்க. நாயுடுவோட பொண்ணு நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கருணையுள்ளத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ண வர மக்கள் உள்ள சேர்க்க மாட்டாங்க. அப்பதான் அவங்க என்ஜிஓ தான் வச்சிருக்கேன், மக்களுக்கு உதவி பண்றேன், நான் நாயுடுவோட பொண்ணா வரல, பாரதியா வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லி அங்க மக்கள் பக்கம் அவங்க நிக்கிறாங்க. நாயுடுக்குமே இது பெரிய பிரஷரா தாங்க இருக்கு. ஏன்னா மக்களுடைய பவர்னால தான் எவ்வளவு நாள் அவரு எல்லா பஞ்சாயத்தையும் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அந்த மக்களுக்கே இப்படி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா நம்ம லீக் பண்ணி விடல, நம்மளோட எதிரிகள் தான் யாரோ பண்ணிருக்காங்க, அது யாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் அந்த ஊருக்குள்ள அவரு தலைமறைவா தாங்க இருக்காரு. அண்ட் முக்கியமா இங்க ஆட்டோ டிரைவர் ஜகா இருக்காரு பாத்தீங்களா, அவர் துடிச்சு போயிடுறாருங்க. இந்த சம்பவத்துல ஜகாவோட தம்பி ஒரு கையவே இழந்துடுறான் போல. இப்ப பொதுமக்கள்லாம் இருக்காங்களா அந்த ஊருக்காரங்க, அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நாயுடுவை கைது பண்ணும் அப்படின்ற மாதிரி போராடிக்கிட்டு இருக்க அந்த போராட்டத்துல இப்ப நாயுடுவோட பொண்ணுவான பாரதிய வந்து கலந்துக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு ஜன்னல் வழியா இந்த நாயுடுவும் பார்க்க, என்னடா நம்ம பொண்ணே நம்மளுக்கு எதிராக மாறிட்டாளேன்னு சொல்லி பயங்கர கோபம் வருதுங்க. பட் இருந்தும் நாயுடுவோடைய ரைட் ஹேண்டு, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க தலைமறைவாவே இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குமே மேலிடத்துல இருந்து பிரஷர், இந்த கேஸை லீக் பண்ணவங்களை 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க புடிச்சாகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பைப் லைனுக்கு பக்கத்துல 2 பேரும் சந்தேகமா பாக்குறதையும் இந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. அவங்க 2 பேரையும் உள்ள தூக்கி வச்சு விசாரிக்கும் போதோ, ஆக்சுவலி நாங்க நாயுடுக்கு எதிராக தான் ஒரு பிளான் பண்ணோம், ஆனா அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு, ஆனா எங்களுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பும் இல்லைன்ற மாதிரி சொல்றானுங்க. அப்பதான் அவனுங்க எல்லாருமே பிரதாப்போட ஆளுன்னு தெரியுது. பிரதாப் யாருன்னு யோசனை வந்ததுன்னா, இந்த பிரகாஷ் ராஜ் இருக்காருல்ல, அவர் போய் பிரதாப்னு ஒருத்தர் கூட பேசியிருப்பாரு, அந்த நபருடைய ஆட்கள். இப்ப நாயுடுக்கும் இந்த தகவல் கிடைக்குதுங்க. அப்ப அந்த பிரதாப்பும் நம்ம கிட்ட இருந்த பிரகாஷ் ராஜும் அங்க போய் நம்மளுக்கு எதிராக பிளான் பண்றானுங்க போல. அப்ப அவனுங்களை பிடிச்சா நம்ம எதிரிகள்லாம் அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் இவர் யோசிக்கிறாரு. இப்போதைக்கு நாயுடு கடலுக்குள்ளதான் இருக்காரு. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு திரண்டு அங்க நாயுடுவோட பேர்ல இருக்கிற கேஸ் கம்பெனியை மூடணும் அப்படின்ற மாதிரியும் போராடுறாங்க. அப்படி அந்த போராட்டத்துல நாயுடுவோட பொண்ணான ஹீரோயினும் உக்காந்துட்டு இருக்க, நாயுடு உடனடியா இதை கலைச்சு விடுங்க, போலீஸை கூப்பிட்டு கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. தான் பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ்காரங்களும் வராங்க, அதாவது இன்ஸ்பெக்டர் வராங்க. தம்பி, இந்த கேஸ் கம்பெனிக்கும் நடந்த லீக்கேஜுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, இத பண்ண 2 பேரு போலீஸ சரண்டர் ஆயிட்டாங்க, அதனால நீங்க கலைஞ்சு போங்கன்னு சொல்ல, என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, சும்மா பேருக்குன்னா 2 பேரை கைது பண்ணீங்கன்னா எங்களால எப்படி ஒத்துக்க முடியும், இதுக்கெல்லாம் நாயுடு தான் காரணம், எல்லாரும் உள்ளதா இருக்காங்க
இருக்காங்க, முதல்ல இந்த கம்பெனியை மூடிட்டு அவரை கைது பண்ணுங்கன்ற மாதிரி இந்த ஜகாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த போலீஸ்காரரு கோவப்பட்டு அங்க தடியடி நடத்துறாங்க. இப்ப நாயுடுவுடைய ஆட்கள் அந்த இடத்துல இருந்து நாயுடு பொண்ணான நம்ம ஹீரோயினை பத்திரமா அந்த கேஸ் கம்பெனிக்குள்ளேயும் கூட்டிட்டு வராங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. அப்பதான் தன்னை கூட்டிட்டு வர இந்த சூரி இருக்காருல, அவரை நம்ம ஹீரோயின் அரைஞ்சிடுறாங்க. சூரியோ இந்த ஹீரோயினை காதலிக்கிறதுனால இவ கையாலேயே அடி வாங்கிட்டோமேன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹீரோயினையும் உள்ள கூட்டு வந்து அந்த கேஸ் கம்பெனில உட்கார வச்சிருக்க. அப்பதான் நாயுடுவோ அங்க இந்த கார்த்திக் அனுப்பியும் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த சொல்றாரு. உனக்குதான் உங்க அப்பாவோட குணம் பத்தி தெரியும்ல, உடனே எல்லாத்தையும் மாத்திட முடியாது, உன் பாசத்தாலதான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க. இப்ப போலீஸ்காரங்க அந்த போராடினவங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாருல, அப்படி அவங்க 2 பேரை கைது பண்ணி வச்சிருப்பாருல, அவங்களையும் அந்த போராடினவங்க கிட்ட காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த கேஸை லீக் பண்ணதே நாயுடு மேல இருக்கிற கோபத்தினால்தான். இப்பவாச்சு புரியுதா, நாயுடுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பும் இல்லைன்ற மாதிரி, எல்லாரும் போங்க உங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் அனுப்புறாரு. இங்க நாயுடு எதிரியோட நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பிளான போடுறாரு. நாயுடைய எதிரி யாரு, அந்த பிரதாப். பேசாம அவருக்கு நம்ம வீட்டுல கூப்பிட்டு ஒரு விருந்து வைப்போம், அப்படி அவனோட ஒரு நண்பனா ஆயிட்டோம்னா நம்ம பிசினஸும் டெவலப் ஆகும், அவனை வச்சோ நம்ம நிறைய காரியங்கள் பண்ணலான்ற மாதிரியும் பிளான போடுறாரு. இதை தன்னுடைய ரைட் ஹேண்ட் கிட்டையும் சொல்லி அந்த பிரதாப்போட வீட்டுல போய் பேசிட்டு வா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப அந்த குப்பத்து ஆட்கள் இருக்கிற ஏரியால ஒரு கவுன்சிலர் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த கவுன்சிலரையும் கூப்பிட்டு நாயுடைய ஆளான கார்த்திக் பயங்கரமா கத்துறாரு. உன்னை எதுக்கியா கவுன்சிலர் ஆகணும், இப்படி உங்க ஆளுங்களெல்லாம் போராட விடவா, அவங்களெல்லாம் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலனா நீ எல்லாம் என்ன கவுன்சிலர்ன்ற மாதிரியும் காரி துப்புறாரு. அப்பதான் கார்த்திக் தான் மனசுக்குள்ள இருக்கிற வெஞ்சன்ஸை பத்தியும் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த கார்த்திக்குக்கே நாயுடுவை பிடிக்காதுங்க. ஏன்னா கார்த்திக்குடைய அப்பா தான் நாயுடுடைய ரைட் ஹேண்டு. அவர் ஒரு ஸ்லேவ் மாதிரி இருந்து இந்த நாயுடுக்கு வேலை பாக்குறாரு. என் அப்பாவால என்னாலையும் வளர முடியாம இருக்கு, எப்படின்னா எங்க அப்பாவையும் அந்த நாயுடுவையும் அழிச்சிட்டு அவங்க சாம்ராஜ்யத்தை நான் பிடிக்கணும், அதான் என் ஆசை அப்படின்ற மாதிரியும் அங்க தான் கவுன்சிலர்கிட்டயும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நேற்று போராட்டத்துல அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோயின் வந்து ஜாமீன்ல எடுக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் ஹீரோயின் மேல ஒரு நல்ல மதிப்பு வருது. ஆனா நம்ம ஜகா இருக்காருல, அவருக்கு மட்டும் அவங்க ஏரியா கவுன்சிலர் மேல பயங்கர கோவம் வருதுங்க. இப்போ கூட நீ நாயுடு பக்கம் தான் நிக்கிற, நம்ம ஏரியால அத்தனை பேர் போய் சேர்ந்திருக்காங்க, அவங்க பக்கம் நீ நிக்க மாட்டேன்ற மாதிரியும் அவர் சட்டையை பிடிச்சி திட்டிட்டு போறாரு. இங்க நம்ம ஹீரோயின் அந்த சூரிய பார்க்க வராங்க, அதாவது அவங்க காதலர். சூரிய கிட்டையும் நேத்து நான் உன்னை அடிச்சதுக்கு காரணம் இருக்குடா, அந்த போராட்டத்துல இருந்து என்ன பாதிலேயே கூட்டு வந்தல, அதான் பிடிக்காம அடிச்சிட்டேன். நீ நாயுடுவோட பொண்ணு தானே, எதுக்கு இப்படி போராடிக்கிட்டு இருக்க, உங்க அப்பாவுக்கு உன் மேல வெறி வந்து அதுக்கப்புறம் உன்னையும் உன்னை காதலிச்ச பாவத்துக்கு என்னையும் எதனா பண்ணிட்டானா என்ன பண்றது, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்ற மாதிரியோ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அவர் சத்தியம் வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த பிரதாப் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கொஞ்சம் லேடிஸ் வீக்னஸ்லாம் இருக்கோங்க. இப்ப கூட ஒரு பொண்ணோட தான் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி அந்த பிரகாஷ்ராஜோட உட்காந்து, என்ன பிரகாஷ்ராஜே ஒரு வழியா அந்த நாயுடுக்கு கெட்ட பேரை கொடுக்கறதுக்கு அந்த கேஸை லீக் பண்ணி விட்ட போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரதாப்பே அதை நீ லீக் பண்ணனு பார்த்தையா, அப்ப நீயும் லீக் பண்ணலையா, அப்ப யாரு லீக் பண்ணிருப்பான்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் எழுப்புதுங்க. அப்பதான் இந்த பிரதாப்பை பாக்குறதுக்காக நாயுடைய ரைட் ஹேண்ட் வர, ஐயோ நான் இங்க இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான்னு சொல்லி பிரகாஷ்ராஜும் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்பதான் நாயுடு இந்த பிரதாப்ப விருந்துக்கு கூப்பிட்டாரு அப்படின்ற அந்த தகவலையும் வந்து சொல்றாரு. எதுக்கு விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அந்த இடத்த வச்சு என் கதையை முடிக்கவான்ற மாதிரி இந்த பிரதாப்போ கொஞ்சம் பயப்பட, நாயுடு எல்லாரையுமே நேருக்கு நேர் மோதுறவன், உன் கதையை முடிக்கணும்னா நேரா வந்து முடிச்சிட்டு போயிடுவான், இப்படி விஷம் கொடுத்து முடிக்கிற அளவுக்கு அவன் கோழை இல்ல, உன்னோட சமாதானமா போகணும்னு நினைக்கிறான், அதனால வந்துருன்ற மாதிரியும் சொல்லிட்டு போவ. இப்ப நாயுடுடைய வீட்டுக்கும் இந்த பிரதாப் வராருங்க. நாயுடு அந்த பிரதாப்புக்கு பெரிய மரியாதை கொடுத்து அங்க ராஜ விருந்து வைக்கிறாரு. அப்பதான் உள்ள இருக்கிற பொண்ணையும் நாயுடு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அங்க வந்து நிக்க, இவருக்கு சாப்பாடு போடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் அப்படியே சாப்பாடெல்லாம் போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பிரதாப்போ ஹீரோயினை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்க, அப்ப அந்த பிரதாப்ப நம்ம வில்லனுமே, என்னையா உனக்கு என் பொண்ணு பிடிச்சிருக்கா, அப்ப திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பிரதாப் ஆல்ரெடி ரொம்ப வயசானவர், இதுல லேடிஸ் வீக்னஸ் வேற இருக்கு, இப்படிப்பட்டவனுக்கா பொண்ணை கொடுக்கணும்ன்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆவ. ஆனா நாயுடு ஒரே முடிவா இருக்காரு, என் பொண்ணு உனக்குதான் அப்படின்ற மாதிரி பிரதாப் கிட்டையும் வாக்கு கொடுக்கிறாரு. பிரதாப்புக்கும் அது பெரிய சந்தோஷமா ஆகி அங்க நாயுடுவோட பொண்ணையும் திருமணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாரு. அப்படி சம்பந்தம் பேசிட்டு நம்ம பிரதாப் அவருடைய வீட்டுக்கு வரப்போ, அவர் வீட்டு வாசல்ல வச்சு அவர் யாரோ அட்டாக் பண்ண பாக்குறாங்க. நல்ல வேலை பிரதாப்ப பின்னாடி வர நாயுடுடைய ஆட்கள் காப்பாத்தி மறுபடியும் நாயுடுடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. இங்க நாயுடுவோட பொண்ணான ஹீரோயினுமே அப்பா கிட்ட வந்து, என்னப்பா நடந்துட்டு இருக்கு, அந்த ஒரு வயசானவனுக்கா நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க கூட இருக்கிற ரைட் ஹேண்டுமே, அம்மா அவ சொல்றதும் கரெக்ட் தானே, அவளுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குதானே, அவ வாழ்க்கையை எதுக்கு அழிக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவ சின்னதுல இருந்தே இவளை நான் கண்டுக்காம விட்டுட்டேன், இதுக்கப்புறமாச்சும்
ஆச்சு, நான் சொல்றதை மட்டும் தான் இவ கேட்கணும், இல்லனா என்ன ஆகணும் அவளுக்கே தெரியும். நான் பண்ற எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அப்படி என் பொண்ணுக்கு மட்டும் அந்த பிரதாப்ப திருமணம் பண்ணி வச்சிட்டனா அவன் பேர்ல இருக்கிற நிறைய பிசினஸ் நம்ம வாங்கலாம், அதனால அவனை ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவுல உறுதியா இருக்காருங்க. இப்ப பிரதாப்பையும் அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கல்ல நாயுதுவும், இது யாரு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்ற மாதிரி பிரதாப் கிட்ட கேட்க, அப்பதான் உங்களோட அடியாளான பிரகாஷ் ராஜ் தான் என்கிட்ட வந்து உங்களை பத்தி பேசி சதி பண்ணா, மேபி அவன் பண்ண வேலையா கூட இருக்கலாம், உங்களோட நான் சேர்ந்தது அவனுக்கு பிடிக்காம கூட என்ன இப்படி போட்டுத்தல வந்திருக்கலான்ற மாதிரி சொல்றாரு. நாயுடுவோ எதுக்கும் பயப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்த அந்த பிரகாஷ் ராஜ் கதையை முடிச்சிடலான்ற மாதிரி, எதிரியை விடவோ துரோகி ரொம்ப மோசமானவன்ற மாதிரியும் அங்க வில்லன் நினைக்கிறாரு. இப்ப கதை மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போகுதுங்க. இந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு ராட்சசனா தான் மனைவி கிட்ட நடந்திருக்காரு. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் ரொம்ப வேற மாதிரி கோலத்துல வீட்டுக்கு வருவாரு போல. அப்படி பல வழிகள் தாங்கிக்கிட்டு தான் நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோயினை வளர்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட வழி இப்போ தான் அப்பாக்காக ஹீரோயினும் தாங்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க காதலெல்லாம் மறந்துட்டு அப்பா சொன்ன அந்த வயசானவரை திருமணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம். இன்னொரு பக்கம் இந்த பிரதாப் இருப்பாரு பாத்தீங்களா, அவருமே ஒரு பெரிய பிளான்ல தாங்க இந்த திருமணம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நாயுடுடைய பொண்ணையே நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பொண்ணை வச்சு நம்ம மிரட்டியே நாயுடு கிட்ட பல விஷயங்கள் சாதிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த விசாகப்பட்டினத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரி அவரு நினைப்பு இருக்குங்க. இப்ப அந்த என்ஜிஓல இருந்தோ நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி அந்த என்ஜிஓ காரருக்கும் ஹீரோயின் ஒரு செக் எழுதி கொடுக்குறாங்க. மேடம், எவ்வளவுதான் நீங்க உதவி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, போதும், இப்போ உங்களுக்கு திருமணமே நடக்க போகுது, இப்பவும் உதவி பண்றீங்களேன்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த என்ஜிஓ கிட்டையும் அந்த காசை கொடுத்துட்டு மக்களுக்காக பண்ற உதவியை தடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரைட் ஹேண்டோட பையன், அவர்கிட்ட வந்தோம், நான் என்ஜிஓக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீயும் என்ஜிஓக்கு ஹெல்ப் பண்ணு, இது எல்லாத்துக்கும் ஒரு பின் காரணம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பொடி வச்சு பேசுறாங்க. இங்க வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப சந்தோஷத்தோட ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர் பொண்ணு கல்யாணம்ல நிறைய கெஸ்ட் எல்லாம் நம்மள பார்க்க வருவாங்கன்ற மாதிரியும் தான் ரைட் ஹேண்ட் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பிரகாஷ் ராஜுமே ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா நாயுடோட ஆட்கள்லாம் இப்ப பிரகாஷ் ராஜ போடத்துக்காக தேடுறாங்க போல. இங்க நாயுடைய வீட்டுல கல்யாணம் வைக்கிற அதே சமயத்துல தான் அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு 56 கவுன்சிலரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆல்ரெடி கவுன்சிலரா இருந்த அந்த குப்பத்துல இருக்கிற ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு மறுபடியும் அந்த பதவி கிடைக்குமான்ற மாதிரி தெரியல. ஆனா இப்ப அவருக்கு அந்த பதவி கிடைச்சிருதுங்க. அந்த கார்த்திக்கும் அந்த பதவியை கொடுத்துட்டு, போன வாட்டி நீ நாயுடுக்கு சரியா விசுவாசமா இல்லாம விட்டுட்ட, உங்க ஊர்லயே நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணையும் விட்டுட்ட, ஆனா இந்த வாட்டி அப்படி போராட்டம்லாம் நடக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நீ அந்த தெருவை பத்திரமா பாத்துக்கணும்ன்ற மாதிரியும் சொல்றாரு. இங்க ஹீரோயின் அப்படியே மனக்கோலத்துல உட்காந்து கொஞ்சம் ஹாப்பியா தாங்க இருக்காங்க. அப்ப அவங்க பாட்டி அந்த இடத்துக்கு வர அவங்க கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகுறாங்க. உங்க அம்மாவுடைய வாழ்க்கை தான் நாசமா போச்சு, இப்போ அந்த நாயுடுவால உன்னோட வாழ்க்கையும் நாசமா போகுது, என்ன பண்றதுன்ற மாதிரியும் ஒரு மாதிரி கதிகலங்கி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அப்படியே மனமேடைக்கு நடந்து வர, அப்ப எதிர்க்க அவங்க காதலிச்ச பையனான சூரியும் பார்க்க, அவனாலையும் அதை எதுவும் பண்ண முடியலைங்க. நாயுடுவை பாக்குறதுக்கு அவரோட பிசினஸ் டீல் போட்ட நிறைய பெரிய மனுஷங்களா அந்த கல்யாணத்துக்கு வராங்க. இங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு இப்ப அந்த பிரகாஷ் ராஜ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருதுங்க. அவரும் அந்த கண்டெய்னருக்கு வந்து பிரகாஷ் ராஜை கைது பண்ணிட்டு போற மாதிரி காமிக்க, இன்னொரு பக்கம் மணமேடையில உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஹீரோயினோட கழுத்தலையும் அந்த பெரியவர் தாலியை கட்டுறாரு, அதான் அந்த பிரதாப். இத பாத்துக்கிட்டு அங்க இந்த சூரி இருக்கான் பாத்தீங்களா, அவன் அழுதுகிட்டே வந்துட, இப்ப தான் தம்பிக்கிட்டையும் நான் அவளை எப்படிலாம் காதலிச்சேன் தெரியுமா, இப்படி மொத்தமா என்னை விட்டுட்டு போயிட்டாலே, என்னை ஏமாத்திட்டாலேன்ற மாதிரியும் நைட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த கல்யாண சாப்பாடை அந்த பர்மாக்காரங்களாம் இருக்கிற அந்த ஏரியாக்கும் அனுப்புறாரு. ஆனா அவங்க யாருமே சாப்பிடலைங்க. ஆல்ரெடி பிரகாஷ் ராஜ போலீஸ்ல பிடிச்சதுனால அவரோட அசிஸ்டன்ட்டை இந்த வில்லன் பிடிச்சிடுறாரு. நீ இதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜுக்கு விசுவாசமா இல்லாம எனக்கு அடியாளா இருந்தனா, எனக்காக வேலை பார்த்தனா உசுரோட விடுவேன், இல்லனா என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ன்ற மாதிரியும் மிரட்ட, அதுக்கப்புறம் அந்த பிரகாஷ் ராஜுடைய அசிஸ்டன்ட் முழுக்க இந்த வில்லனுடைய ஆளா மாறுறான். எப்படின்னா பர்மாக்காரங்க எல்லாரையுமே என்னோட கண்ட்ரோலுக்கு வர மாதிரி, என் பேச்ச கேட்கற மாதிரி நீ தான் சதி பண்ணி சேர்த்து விடணும் அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயின் முதலிரவு அறைக்கும் வராங்க. அங்கதான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரதாப்பும் வராருங்க. பிரதாப் ரொம்ப கொடூரமானவர். வந்து ஒரு வார்த்தை கூட நம்ம ஹீரோயின் கிட்ட பேசாம நம்ம ஹீரோயின் கிட்டயும் ரொம்ப தப்பா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காதலிச்ச அந்த சூரி இருக்கான் பாத்தீங்களா, அவனாலையும் இந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டு போனது தாங்க முடியல, பேசாம அந்த பொண்ணோட கதையவே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டோம் நாயுடுவோடைய வீட்டுக்குள்ளேயே ரகசியமா நுழைறாங்க. அப்படி ஹீரோயினோட அறைக்கும் அவன் வரான். அதே சமயம் ஹீரோயினோ பிரதாப் மூலியமா கெடுக்கப்படுறாங்க. பிரதாப்புமே இது வெறும் ஆரம்பம் தான், நீ நாயுடுடைய பொண்ணு அப்படின்றதுனால இதே மாதிரி இன்னும் 3 வாட்டி கூட உன்னோட கஷ்டப்படுத்தி நான் இப்படிலாம் பண்ணுவேன், என்னை இதுக்கப்புறம் யாரும் தடுக்க முடியாது, ஏன்னா நான் உன்னோட கணவர் அப்படின்ற மாதிரியும் சிரிக்க,
இதுக்கு மேல ஹீரோயின் பொறுமையை இழக்கிறாங்க. பயங்கர கோவத்தோட அங்க அவங்க ஒரு சம்பவம் பண்றாங்க. இப்போ நாயுடுக்கும் ஒரு போன் கால் வருதுங்க. அவரும் இதை கேள்விப்பட்டு வேகமா அங்க ஓடி வராரு. வந்து பார்த்தா அங்க இந்த பிரதாப்ப நம்ம ஹீரோயின் கதையை முடிச்சிருக்காங்க போல. பிரதாப் பிணமா இருக்காரு. அப்பதான் ஹீரோயினோட அப்பாவான நாயுடுவும் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இவனை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு சம்மதிக்க வச்சு எவ்வளவு பிளான் போட்டு இருந்தா தெரியுமா, இப்ப எல்லாமே வீணாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உங்க பொண்ணு தானே, நீங்க மட்டும்தான் மற்றவங்கள போட்டு தள்ளுவீங்களா, நானும் இவனை போட்டு தள்ளுவேன், இவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் இப்படி பண்ணன்ற மாதிரி திமிரா சொல்றாங்க. நாயுடு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாருங்க. அது இல்லாம இப்ப இந்த பழியை யாரு ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போவா அப்படின்னு அவருக்கும் ஒண்ணும் புரியல. அப்பதான் அந்த இடத்துல இந்த சூரி இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோயினை காதலிச்ச பையன், அவன் அந்த பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறதாவும் சம்மதிக்கிறாங்க. இப்ப பிரதாப் போய் சேர்ந்ததுனால அந்த ஊருக்குள்ள பந்து நடக்குதுங்க. அந்த பந்து நடக்கிற சமயத்துல தான் இந்த ஜகா இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஆட்டோல தான் மனைவியோடையும் தம்பியோடையும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காரு. அவரை வேற மழிமறிச்சு சில பேர் சண்டைக்கு வர, நல்ல வேலை அதுக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்து ஜகாவா காப்பாத்துறாரு. இப்ப பிரதாப்ப போட்டு தள்ளதா அங்க சரண்டர் ஆயிருக்கிற சூரி கிட்டையும் இன்ஸ்பெக்டர் வந்து எதுக்கு இப்படி பண்ணன்ற மாதிரி கேட்க, சூரி கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லைங்க. அவரு அப்படியே திமிரா அந்த இடத்துல படுத்து இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப இந்த சூரி இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஜெயில இருக்கும் போதோ அதே ஜெயில தான் இப்போ இந்த பிரகாஷ் ராஜ் இருப்பாருங்க. அவரும் இந்த சூரிய எப்படின்னா விலை பேசி நம்மளோட ஆளா மாத்திடலான்ற மாதிரிலாம் பாக்குறாரு. ஆனா சூரி விலைக்கு போற மாதிரி தெரியல. இங்க நம்ம ஹீரோயின் இப்ப அந்த என்ஜிஓவை முழுசா டேக் ஓவர் பண்றாங்க. அந்த என்ஜிஓ தலைவர்கிட்டயோ இந்த என்ஜிஓக்கு எங்க அம்மாவோட பேரை வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லி அந்த பேரையோ அங்க மாத்துறாங்க. ஃபண்ட் இவங்க நிறைய கொடுத்ததுனால அதுக்கும் அந்த என்ஜிஓ தலைவர் ஒத்துக்கிறாரு. ஜெயிலுக்குள்ள இருக்கிற சூரிய பாக்குறதுக்கோ இந்த வில்லனுடைய ரைட் ஹேண்ட் வராருங்க. எதுக்காக பாரதி பண்ணதை நீ பண்ணதா ஒத்துக்கிட்ட, உண்மையை சொல்லு, நீ பாரதிய காதலிக்கிறியான்னு கேட்க, அப்பதான் சூரியோ ஆமான்ற மாதிரி ஒத்துக்க, இந்த விஷயம் மட்டும் வில்லனான இந்த நாயுடுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உன்னை தவிர வேற யாருன்னா சொல்லியிருந்தா நானே கூட அவனை எதனா பண்ணிருப்பேன், ஆனா நீ சொன்னதுனால நான் யோசிக்கிறேன், இதை நான் பேசி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பாக்குறேன்னு சொல்லிட்டோம். அவர் அங்க இருந்து கிளம்ப நாயுடு கிட்டையும் இந்த சம்பவத்தை பத்தி இந்த ரைட் ஹேண்ட் வந்து சொல்றாருங்க. நாயுடுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த காதல் அவனுக்குள்ள மட்டும் இருந்ததா என் பொண்ணுக்குள்ளேயோ இருந்ததா அப்படின்றத தேடி கண்டுபிடி, அவன் கதையை ஜெயில வச்சே முடிச்சிருன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி சூரி ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதோ இந்த நாயுடு சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சில நபர்கள் வந்து கொடுக்க வராங்க. ஆனா அந்த சாப்பாடு டபா உள்ள சில ஆயுதங்கள் இருக்குங்க. அதை வச்சு சூரிய போட்டு தள்ள முயற்சி பண்றாங்க. அங்க ஒரு பெரிய சண்டை நடக்குதுங்க. ஒரு வழியா அதே ஜெயில இருக்கிற இந்த பிரகாஷ்ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் சூரிய வந்து காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்துறதுனால சூரிக்கும் பிரகாஷ்ராஜ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருதுங்க. இங்க ஹீரோயினுக்கும் மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்குன்னு சொல்லி அந்த என்ஜிஓக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்து அந்த என்ஜிஓ தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதோ அங்க இந்த சூரியோடைய தம்பி வராங்க. நம்ம ஹீரோயினையும் பார்த்து, என் அண்ணன் என்ன பண்ணா, உன்னை காதலிச்ச பாவத்துக்காக பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனா, அங்க வச்சோ உங்க அப்பா சூரியோட கதையை முடிக்க பார்த்திருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு நீயும் சும்மா இருக்கியா, அப்படி அவனை உண்மையா காதலிக்கிறியான்னு கேட்க, என் காதல் எவ்வளவு உண்மைன்றது உனக்கு புரியாது, அதை நான் சூரிய பார்த்தே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஜெயில இருக்கிற சூரிய பார்க்கறதுக்கும் ஹீரோயின் போறாங்க. நீ என்ன சந்தேகப்படுறியா சூரி, நான் எவ்வளவு காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குன்னு உனக்கு புரியலையா, எங்க அப்பாவை எப்படின்னா அழிக்கணும், அதுதான் என்னுடைய எண்ணம், அதுக்கு சில வழிலாம் இருக்கு, அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி எங்க அப்பாவை அழிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதுக்கு தான் இந்த என்ஜிஓக்கும் நான் சப்போர்ட் பண்ணேன், என்ஜிஓ மூலியமா நிறைய ஹெல்ப் பண்ண, என்ஜிஓ ஏன் சொந்தமா இருக்கணும்ன்ற மாதிரி என் அம்மாவோட பேரை இப்போ மாத்திருக்கேன், மக்களுக்கு என் மேல இப்போ ஒரு செல்வாக்கு இருக்கு, இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு சீக்ரெட்டான பிளானை போட்டு தான் எங்க அப்பாவான நாயுடுவை அழிக்க முடியும், அதுக்கப்புறம் நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரி இவங்களாம் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அப்படி இப்போ இந்த சூரிக்கிட்டையும் இதுக்கப்புறம் உன்னோட பவர் என்னன்ற மாதிரி காட்டு, ஏன்னா ஆல்ரெடி உனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு பகை வந்துருச்சு, இப்போ உன் தம்பிய ஊருக்குள்ள அனுப்பி, எப்பவுமே எங்க அப்பா தானே அவரோட ஆட்களை அனுப்பி மாமூல் வாங்குவாரு, இதுக்கப்புறம் சூரிக்கு தான் மாமூல் கொடுக்கணும்னு சொல்லி உன் தம்பியை வாங்கவை அப்படின்னு ஹீரோயின் ஒரு பிளான சொல்றாங்க. அதன்படி சூரியோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அந்த ஊருக்கு நடுவுல வந்து எல்லாரையும் மிரட்டி மாமூல் வாங்குறாரு. குறுக்க வந்த லாரியோட கண்ணாடியெல்லாம் அவரு உடைக்கிறாருங்க. அப்படி அவர் பண்றதெல்லாம் பார்த்து பயந்து போய் இப்போ ஹீரோயின் பிளான் படியே எல்லாரும் மாமூல் கொடுத்துட்டு இருக்க, அப்பதான் அதே இடத்துல நம்ம ஹீரோ இருக்காருல, யார் அந்த ஆட்டோக்காரரான ஜகா, அவரு உட்காந்துட்டு இருக்காருங்க. அவர்கிட்டயும் வந்து மாமூல் வேணும்ன்ற மாதிரி சூரி தம்பி கேட்க, ஜகாக்கோ பயங்கரமான கோவம் வருது. நானே ஊர்பட்ட கடன்ல இருக்கேன், நீ என்னன்னா அநியாயமா மாமூல் கேட்கறியான்னு சொல்லி அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொங்கிடுவார் பாத்தீங்களா. அப்படி பொங்கி போய் அந்த சூரியோட தம்பிய அந்த ஊருக்கு நடுவுலயே போட்டு சம்மடி அடிக்கிறாருங்க. அடிச்சது மட்டும் இல்லாம அவன் மேல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கொளுத்தி விட்டுறாரு. இந்த சம்பவம் பண்ணிட்டு ஜகாவும் வீட்டுக்கு வர அவங்க மனைவி பயங்கரமா திட்டுறாங்க. இதனால பின்விளைவுகள் எவ்வளவு மோசமான கூட
கூட தெரியாம இப்படி உட்காந்துட்டு இருக்கேடா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ சூரியோட தம்பியும் உசுருக்கு போராடுற விதமா ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு ஓடி போறாங்க. சூரியோட நிலைமைய பாக்குறாங்க. சூரி கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கலான்னு வர இன்ஸ்பெக்டரையும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. சூரியோட தம்பி நல்லானதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த என்ஜிஓ தலைவரும் வந்து பேசுறாங்க. கொஞ்ச நாளா உங்க ஆக்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நீங்க இப்ப என்ஜிஓக்குள்ளலாம் சில பிரச்சனைகளை மூட்டி விடுறீங்க. அதனால நீங்க விளங்கிக்கங்க. உங்க காசெல்லாம் நான் உங்க கிட்ட கொடுத்துட்றேன். இந்த என்ஜிஓ நானே பத்திரமா பாத்துக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்ல, ஆனா ஹீரோயின், நான் இந்த என்ஜிஓக்குள்ள வந்ததே இதை முழுசா நான் அடையறதுக்கு தான். அது இல்லாம இதை அடையறதுக்கு என் கணவரோட கதையவே நான் முடிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோயினே ரொம்ப பயங்கரமானவங்கன்ற மாதிரி இந்த என்ஜிஓ தலைவருக்கு தெரியுது. இப்ப நம்ம நாயுடு இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த குப்பத்துல இருக்கிற கவுன்சிலரை கூப்பிட்டுக்கிட்டு நேரா இந்த ஜகாவுடைய வீட்டுக்கு வராங்க. ஜகாவையும் கூப்பிட சொல்றாங்க. ஜகாவும் நாயுடு கூப்பிடுறாரு அப்படின்ற ஒரு பயத்தோட வர, அப்பதான் ஜகாவை கார் ஓட்ட சொல்லிட்டு அந்த கவுன்சிலரை இறங்க சொல்றாரு. ஜகா காரை ஓட்டிட்டு போகும்போதோ நாயுடு சில விஷயங்கள் சொல்றாரு. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரியே இப்போ உன்னை பார்க்கும் போது இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பகையும் இல்லாம தப்பு நடந்தது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ அந்த சூரியோட தம்பி கதையை முடிச்சிருக்க. அது ரொம்ப நல்லதுதான். உனக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்துல நான் பாராட்டுறேன். அதனால உன்னை அடுத்த கவுன்சிலரா ஆக்க போறேன்ற மாதிரியும் அதுக்கு ரெடியா இரு அப்படின்ற மாதிரியும் ஜகா கிட்ட இந்த நாயுடு சொல்ல, ஜகா அங்க ஒரு மாதிரி ஆகுறாரு. அது வரைக்கும் நியாயத்தின் பக்கம் நின்று நம்ம ஜகா கவுன்சிலர்னு சொன்னதும் அங்க நாயுடுடைய ஆளா மாறுறாரு. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சூப்பரா ஒரு விஷயத்த பிளான் பண்றாங்க. அதாவது இப்போ பெட்ல உசுருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த சூரியோடைய தம்பிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. இந்த பிரதாப் இருக்காருல, ஹீரோயினுடைய கணவர், அவரை போட்டு தள்ளினது தான். அந்த பழிய அண்ணன் ஏத்துட்டு போயிட்டான். உண்மையாலே நான் தான் பண்ணேன். அதனால அவனை விடுவிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இப்போ அவர் உண்மையாலே போய் சேர்ந்துடுறாரு போல. அந்த டேப்பையும் ஹீரோயின் கொண்டு வந்து ஸ்டேஷன்ல கொடுத்து இப்போ இந்த தான் காதலனான சூரியையும் ஜெயில இருந்து அவங்க வெளியே எடுக்கிறாங்க. சூரி வரப்போவே கோவத்தோட தாங்க வரான். தான் தம்பியோட கதையை முடிச்ச அந்த ஜகாவை சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரியும் நினைக்கிறான். அப்படி ஜகாவுடைய வீட்டுக்கு நேரா போய் பிரச்சனை பண்றான். கொஞ்ச நேரத்துல ஜகா இப்போ நாயுடுடைய ஆளா மாறி இருப்பார்ல, அப்படி நாயுடுடைய அடியாட்கள் அந்த இடத்துக்கு வந்து சூரிய அங்க இருந்து தடுத்து நிறுத்தி அனுப்பிடுறாங்க. நம்ம நாயுடு இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டான அந்த ரைட் ஹேண்டோட சேர்ந்துக்கிட்டு புதுசா சில டீல் எல்லாம் பிடிச்சிருப்பாருங்க. அதுல அவர் நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாரு. இதே மாதிரி போயிட்டு இருந்தா இந்த மொத்த ஆந்திராவையே நம்ம விலைக்கு வாங்கிடலாம் போல இருக்கே. எனக்கு உன்னை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். போய் தூங்குடான்ற மாதிரியும் தான் நண்பனான அந்த ரைட் ஹேண்ட தூங்க அனுப்ப, அப்படி அவர் கீழே வரப்போ அங்க பாரதி வரதையும் பாக்குறாரு. என்ன பாரதி, உங்க அப்பாவுக்கு எதிராவே நிக்கிற போல இருக்கு. உங்க அப்பாவை எதிர்க்கணும்னு நினைக்கிற அந்த சூரிய ஜெயில இருந்து ஜாமீன்ல எடுத்துட்டு வந்த போல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்க அப்பா உலகத்திலேயே யாரு மேலேயும் கருணப்படாதவன், என்ன தவிர பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டான். உன்னை கூட எதனா பண்ணுவான். அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, அப்படி சொல்லிட்டு போயிட்டு இப்போ இந்த வில்லனுடைய ரைட் ஹேண்டும் தூங்கிட்டு இருக்காருங்க. அப்படி அவர் தூங்கும் போதோ திடீர்னு அவர் முகத்திலேயே யாரோ தலகாணியை வச்சு அமுகிற மாதிரி காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த ரைட் ஹேண்டோடைய பையன் தாங்க. அடுத்த நாள் காலையில இந்த ரைட் ஹேண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வீட்டு வாசல்ல பிணமா இருக்காரு. அவரோட பாடியை பாக்குற நம்ம வில்லன் இருக்காருல, துடிச்சு போயிடுறாரு. அடுத்த ஜென்மனும் ஒண்ணு இருந்ததுன்னா அதுல நான் கோட்டையாவா பிறக்கணும், நீ நாயுடுவா பிறக்கணும், நம்ம நட்பு அடுத்த ஜென்மத்திலையும் தொடரணும்ன்ற மாதிரி கலங்கி போக, இதையெல்லாம் நாயுடுவோட பொண்ணான நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அப்பதான் அந்த கார்த்திகை பாக்குறாங்க. ஹீரோயினை வந்து அந்த ரைட் ஹேண்ட் மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நேரா இந்த கார்த்திகை வந்து ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. நம்ம இதுக்கப்புறம் நிம்மதியா வாழணும்னா உன்னோட அப்பா பண்றதையும் என்னோட அப்பா பண்ற பிசினஸ் தான் நம்ம டேக் ஓவர் பண்ணோம்னா அவங்க கதையை முடிக்கணும். அப்படி நாயுடு கதையை நான் முடிக்கிறேன், உங்க அப்பா கதையை நீ முடின்ற மாதிரி அந்த கார்த்திகை உசுப்பேத்தி விட்டுருப்பாங்க. அதன்படிதான் இந்த கார்த்திக் அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும் போது இப்படி பண்ணிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜகாவை காமிக்கிறாங்க. ஜகாவுமே அவங்க மனைவி கிட்ட வந்து நாயுடு தனக்கு கவுன்சிலர் பதவி கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சந்தோஷமான விஷயத்த சொல்ல, இப்ப அவங்க மனைவியும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகுறாங்க. நாயுடு இப்ப நேரா கார்த்திக் கிட்ட வராரு. இது வரைக்கும் ரைட் ஹேண்டா இருந்த கோட்டையா என்னை விட்டுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் கோட்டையா புள்ளையா இருக்கிற நீ தான் என்னோட ரைட் ஹேண்டு. அவன் புள்ளைய என் புள்ள மாதிரி வளர்க்க போறேன். நீ தாண்டா எனக்கு அப்புறம் எல்லாமே அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த கார்த்திக்கும் நிகழ்ந்து போறான். அங்கேயே நாயுடுவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். இப்போ கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் வந்து, என்ன நீ ரொம்ப நிகழ்ந்து போயெல்லாம் பேசிட்டு இருக்க, அவர் கதையை முடிக்கணும் ஞாபகம் இருக்குல்லன்ற மாதிரி கேட்க, இல்ல அவர் கதையெல்லாம் முடிக்க முடியாது. அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குல்ல, என்னதான் அவரோட அடுத்த வாரிசா பாக்குறாரு. அதனால நான் நாயுடுக்கு விசுவாசமா இருக்க போறேன்ற மாதிரி கார்த்திக் மாற ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. இப்ப ஹீரோயின் அவங்க காதலனான சூரியோட உட்காந்துட்டு இருக்க, சூரியோ இன்னும் உங்க அப்பாவோட கதை மட்டும் முடிச்சா போதும், நம்ம பீஸ்ஃபுல்லா வாழலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்பதான் ஹீரோயினும், சின்ன வயசுலயே சாப்பாட்டுல விஷம் கொடுத்து என் அப்பாவான நாயுடு கதையை முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அப்போ என் பாட்டி சொன்னாங்க
சொன்னாங்க. ஒரு மனுஷனை நேரடியா இது மாதிரி பண்ணக்கூடாது, அவன் மனசுக்குள்ள நம்ம இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை விதைச்சாலே போதும், அதுவே அவனுக்கு பெரிய தண்டனை தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த எண்ணத்தை எங்க அப்பாக்குள்ள நான் விதைக்கணும்ன்ற மாதிரி இவங்க ஒரு பிளான போட, இப்ப இந்த கவுன்சிலர் பதவி வரத்துக்காக நம்ம ஜகா இருக்காரு பாத்தீங்களா, தான் மனைவியோடையும் அந்த ஊருக்கு நடுவுல வராருங்க. ஆனா அவருக்கு அந்த பதவியை கொடுக்காம மறுபடியும் பழைய கவுன்சிலருக்கே கொடுத்துடுறாங்க. இது ஜகாக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஆக்சுவலி இந்த மூவ் நாயுடுக்கு தெரியாம தான் நடந்திருக்கும். ஏன்னா நாயுடுடைய புது ரைட் ஹேண்டான கார்த்திக் தான் இந்த மூவ் பண்ணிருப்பாரு. இது ஜகாக்கு பெருசா அசிங்கமாயிடுது. மனைவி முன்னாடியும் தம்பி முன்னாடியும் அசிங்கத்தோட அவர் அங்கிருந்து போறாரு. இதுல அவர் தண்ணியா போட்டுட்டு நேரா நாயுடுடைய வீட்டுக்கு வந்தும் தகராறு பண்றாரு. நாயுடுவையே பார்த்து வீட்டை விட்டு வெளியே வா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, வாக்கு தவறி பேசுறியன்ற மாதிரிலாம் அங்க கலாட்டா பண்ண, இப்ப நாயுடோட ஆட்கள்லாம் வந்து அங்கிருந்து ஜகாவை அனுப்புறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஜகாவுடைய வீட்டுக்கு சில பேரு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வராங்க. அப்படி வீட்டுக்குள்ள வச்சு ஜகாவோட மனைவியையும் ஊட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜகாவுடைய வீட்டையும் அவங்க கொளுத்துறாங்க. வெளியே இருக்க ஜகா தம்பியவும் அவங்க அடிக்கிறாங்க. இங்க நாயுடுடைய லாரி 3 லாரிய இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு சீஸ் பண்ணிடுறாருங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நாயுடுவும் கோவப்பட, இன்னொரு பக்கம் ஜகாவும் அடுத்த நாள் காலையில தான் வீட்டுக்கு வரப்போ அங்க ஜகாவுடைய தம்பி பிணமா இருக்காங்க. ஜகாக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துருது. அவங்க மனைவியும் நான் எவ்வளவோ சொன்ன கேட்கல, நீதான் எல்லா வம்புக்கும் போன, இப்ப என்னாச்சுன்னு பாத்தியான்னு சொல்லி ஜகா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க ஜகா அங்க உடஞ்சு போயிடுறாரு. இதுக்கு காரணமா இருந்த நாயுடுவை எதனா பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. நாயுடுக்கு கோவம் வருது. நம்ம லாரிய சீஸ் பண்ற அளவுக்கு தகவல் கொடுத்தது யாரு அப்படின்ற மாதிரியும் அந்த நபரை தேடுறாரு. அப்பதான் நாயுடுடைய அடியால் ஒருத்தர் அந்த உண்மையை சொல்றாருங்க. அது கேள்விப்பட்டவன இந்த நபர் தான் கூட இருந்து எவ்வளவு காரியம் பண்ணானா அப்படின்ற மாதிரி நாயுடு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அந்த நபரை பாக்குறதுக்கும் அங்க இருந்து கிளம்ப, அப்ப எதிர்க்க இந்த ஜகா வராங்க. அவன் ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து நம்ம நாயுடுவையும் தாக்குறான். நாயுடுக்கு அங்க ஒண்ணும் புரியல. டேய் ஜகா, உன் ஃபேமிலிய இந்த மாதிரி துன்புறுத்த சொல்லியோ அடிக்க சொல்லியோ நான் ஒன்னும் ஆள் அனுப்பலடா. எனக்கு தெரியாம பின்னாடி ஒரு சதி போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன விடு, நான் அவனை போய் பழி வாங்கணும்னு நாயுடு சொல்ல, ஆனா அதை கேட்காமயே ஜகா இந்த நாயுடுவையே போட்டு தள்ளிடுறாங்க. கோயில் திருவிழா நடக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க நாயுடுவை போட்டு தள்ளின விஷயத்தையும் இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே கேள்விப்படுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அப்பதான் ஜகா தான் இது பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரியும் தெரியுது. பக்கத்துல ஜகாவுடைய பாடியும் இருக்குங்க. ஆமாங்க, 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டதுல நாயுடுவும் போயிடுறாரு, ஜகாவும் போயிடுறாரு. இப்ப ஜகாவோட மனைவி கிட்டையும் ஜகாவுடைய உடைமைகள் எல்லாம் ஒப்படைக்கிறாங்க. அவங்களும் அங்க உடஞ்சு போய் ஒரு மாதிரி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் நாயுடுவோடைய பாடியையும் இப்ப வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்படி சுத்தி அவங்களோட அடியாட்கள், நாயுடுவோட பிசினஸ் பண்ணவங்கன்னு சொல்லி எல்லாரும் குவிஞ்சு உட்காந்துட்டு இருக்க, அவங்களுக்கு நடுவுல ஹீரோயினும் இருக்காங்க போல. சரி, நாயுடு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நாயுடுவோடைய பிளேஸுக்கு யாரு வரப்போறா, அவரு கண்ட்ரோலை யாரு எடுத்துக்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் வருது. அதுல 2 பேரும் சொல்றாங்க. ஒன்னு நம்ம ஹீரோயினான பாரதி, இன்னொன்னு நாயுடுடைய ரைட் ஹேண்ட் பையன் இருக்கான் பாத்தீங்களா இந்த கார்த்திக். 2 பேர்ல யாருன்னு கேட்க, அப்பதான் பாரதி அங்க அவங்க பவரை யூஸ் பண்றாங்க. அதாவது நாயுடுவோட பிசினஸ் பண்ண ஒரு பிசினஸ் டீலர் கிட்ட இப்ப போலீஸ் 3 லாரிய சீஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதை நான் விடுவிச்சிட்டேன். அது உங்களுக்கு காலையிலேயே டெலிவர் ஆயிடுச்சு, வேணா உங்க ஆளுக்கு போன் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்ல, அவரும் செக் பண்ணும் போது டெலிவர் ஆயிருக்குங்க. அவருக்கும் பெரிய சந்தோஷம். இப்ப அது இல்லாம அங்க ஊர் மக்கள் வேற குவிஞ்சிருக்காங்களா, அவங்க எல்லாருமே பாரதி ஆல்ரெடி என்ஜிஓலாம் வச்சு நல்லது பண்ணிருக்காங்க, அதனால நாயுடுவோடைய பிளேஸ்ல பாரதி தான் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ண, இப்போ அந்த நாயுடுவோட நாற்காலியில நம்ம ஹீரோயின் வந்து உக்காடுறாங்க. அப்பதாங்க அது வரைக்கும் பண்ண ஒரு அல்டிமேட்டான பிளான் எல்லாம் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல தான் அப்பா அம்மாவை அடிக்கிறத வச்சு அப்பாவை எப்படின்னா பழி வாங்கணும், அவரோட பவரை நம்ம எடுத்துக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களா இல்லைங்க, அவங்களும் இதே சேருக்கு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால்தான் தான் கணவரான பிரதாப் கதையை முடிச்சிருப்பாங்க. ஊருக்குள்ள நான் நல்லவ மாதிரி தெரியணும்னு சொல்லி தான் என்ஜிஓக்கு உதவி பண்ற மாதிரியும் உதவி பண்ணுவாங்க. அந்த போராட்டத்துல தான் ஊர் மக்களோட கலந்துப்பாங்க. ஆனா ஊருக்கு எதிராக அந்த கேஸ் லீக் பண்ணதே ஹீரோயின் தாங்க. அப்படி லீக் பண்ணி பல மக்களோட உசுரா அவங்க தான் பலி வாங்கியிருப்பாங்க. அந்த பேரை நாயுடு மேல போட்டிருப்பாங்க. இன்னொன்னு சொல்லவா, இந்த ஜகாவுடைய வீட்டுல போந்து அடிச்சது கொளுத்துனது எல்லாமே நம்ம ஹீரோயின் சொல்லி அந்த சூரி தான் பண்ணிருப்பாரு. அப்படி இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப அவங்க பிளான் பண்ணபடியே தான் அப்பாவோட சேர்லயும் வந்து உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஜகாவோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுமே ஜகாக்கு கிடைக்க இருந்த கவுன்சிலர் போஸ்ட் அவங்களுக்கு கிடைக்குதுங்க. அண்ட் இன்னொரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அவர் தான் அன்னைக்கு ராத்திரி இந்த ஜகாவோ நாயுடுவும் சண்டை போடுற இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப அங்க ஜகா இருக்கிறத பார்த்து ஜகாவை அவரு காப்பாத்திருப்பாரு. ஜகா இன்னும் சாகலங்க, அவர் இன்னும் உசுரோட தான் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அண்ட் அட் லாஸ்ட் இந்த இன்ஸ்பெக்டர் அவருக்கு பின்னாடி ஒரு பிளானை வச்சிருப்பாருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையிலே யார் தெரியுமா, ஓப்பனிங்ல ஒரு பெரிய மனுஷனை சொல்லியிருப்ப
சொன்னோம் பார்த்தீங்களா, ஊருக்கு கூட நல்லது பண்ணாருன்ட்டு, அவரோட பையன் தான் இந்த இன்ஸ்பெக்டர். இந்த குரூப்பையே பழிவாங்கறதுக்கு தான் அவர் வந்திருப்பாரு. ஸோ அது எல்லாம் என்ன, இந்த பரபரப்பா என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் செகண்ட் சீசன்ல சொல்லதா இந்த கதையை முடிச்சிருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸுங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். படமாக பாருங்க, வேற லெவல் அனுபவத்தை கொடுக்கும். அதை ப்ரமோட் பண்ண தான் இந்த வீடியோ.